பல இளம் பெண்களுடன் பழக்கம், பணத்தை ஏமாற்றிய இளைஞர்கள், கொலை செய்த உறவினர்கள். நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற நியூஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சென்னை தாம்பரம் அருகே அடித்து கொலை செய்யப்பட்ட இளைஞரின் அடையாளம் தெரிந்திருக்கு. இந்த வழக்கு தொடர்பாக 6 பேரை கைது செய்யப்பட்டிருக்காங்க. உடலை மீட்ட போலீசார் சென்னை தாம்பரம் வேளச்சேரி சாலையில் கடந்த 27ஆம் தேதி போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்திருக்காங்க. அப்போது பாத்தீங்கன்னா சந்தோஷபுரம் வனத்துறை அலுவலகம் அருகே 30 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவரின் உடலை கண்டெடுத்திருக்காங்க. இதனைத் தொடர்ந்து போலீசார் இளைஞரின் உடலை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணையும் மேற்கொண்டு வந்திருக்காங்க. சம்பவம் நடந்தது சேலையூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதி என்பதால் இது தொடர்பாக சேலையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. முதற்கட்டமாக அருகில் இருந்த சிசிடிவி கேமராக்களை கைப்பற்றி ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. அப்போது இருசக்கர வாகனத்தில் ஒருவரை 2 நபர்கள் சந்தேகத்திற்கிடமான வகையில் அழைத்து வருவதாகவும் தெரிய வந்திருக்கு. உடனடியாக பாத்தீங்கன்னா வாகன எண்ணை வைத்து யார் என்பது குறித்து அடையாளம் காணும் முயற்சியிலும் காவல்துறையினர் இறங்கியிருக்காங்க. உயிரிழந்தவர் யார் என்பது குறித்து சேலையூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில சென்னை வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்கிற 35 வயது நபர் என்பதும் போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கு. இவர் பாத்தீங்கன்னா கிண்டியில பிரபல கடை ஒன்றில் பிரியாணி மாஸ்டராக பணியாற்றி வந்திருக்காரு. இதனைத் தொடர்ந்து ஜெயக்குமார் உறவினர்களிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. பிரேத பரிசோதனையில் முதற்கட்ட அறிக்கையின்படி ஜெயக்குமார் அடித்து கொலை செய்யப்பட்டிருந்தது தெரிய வந்திருக்கு. ஜெயக்குமாரின் தொலைபேசி உள்ளிட்ட கைப்பற்றி போலீசார் ஆய்வு மேற்கொண்டு கடைசியாக யாரிடம் பேசினார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. போலீசார் நடத்திய விசாரணையில ஜெயக்குமார் மனைவி மற்றும் மகளை பிரிந்து வாழ்ந்து வருவது தெரிய வந்திருக்கு. ஜெயக்குமார் பல இளம் பெண்களுடன் தொடர்பில் இருந்ததும் தெரிய வந்திருக்கு. அந்த வகையில சென்னை சித்தாலப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவருடன் ஜெயக்குமாருக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த இளம்பெண் பாத்தீங்கன்னா வேலை தேடி வருவதையும் ஜெயக்குமார் அறிந்திருக்காரு. அவருக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி வலை வீசவும் தொடங்கியிருக்காரு. அவ்வப்போது இருவரும் தனிமையில் ஒன்றாக சந்தித்து வந்ததாகவும் தெரிகிறது. வேலை வாங்கி தருவதாகவும் திருமணம் செய்து கொள்வதாகவும் கூறியிருக்காரு. இதனைத் தொடர்ந்து அந்த பெண்ணிடம் இருந்து 11,000 ரூபாய் மற்றும் ஒரு மோதிரத்தை ஜெயக்குமார் வாங்கியிருக்காரு. தொடர்ந்து வேலை வாங்கி தராமல் பணத்தையும் திருப்பி தராமல் ஜெயக்குமார் இருந்து வந்திருக்காரு. இளம் பெண்ணிற்கு ஜெயக்குமார் மீது சந்தேகமும் எழுந்திருக்கு. ஒரு கட்டத்துல இருவருக்கும் தகராறும் ஏற்பட்டிருக்கு. இந்த தகராறுல பாத்தீங்கன்னா இருவருக்கும் இருந்த நெருக்கத்தில் விரிசல் ஏற்பட்டிருக்கு. பணத்தை இழந்த இளம்பெண் குரோம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தனது சித்தி மகன் சரவணனிடம் பணத்தை வாங்கி தரும்படி இளம்பெண் தெரிவிச்சிருக்காரு. இதனைத் தொடர்ந்து பணத்தை திருப்பி தராததால் பணம் மற்றும் மோதிரத்தை மிரட்டி வாங்கலாம் என சரவணன் முடிவெடுத்திருக்காரு. சரவணன் சிட்லப்பாக்கத்தைச் சேர்ந்த தனது நண்பர் பிக்கியுடன் சேர்ந்து ஜெயக்குமாரை 2 சக்கர வாகனம் அழைத்து வந்திருக்காரு. மேலும் தனது 4 நண்பர்களுடன் இணைந்து சரவணன் மற்றும் ஜெயக்குமார் ஒன்றாக சேர்ந்து மது அறிந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல போதை ஏறிய ஜெயக்குமாரை நண்பர்களுடன் சேர்த்து பணத்தை கேட்டு தகராறில் ஈடுபட்டது மட்டுமல்லாமல் சரமாரியாக தாக்கியிருக்காங்க. இந்த தாக்குதல்ல பாத்தீங்கன்னா ரத்தம் சொட்ட சொட்ட ஜெயக்குமார் மயக்கம் அடைந்திருக்காரு. இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த நண்பர்கள் 6 பேரும் ஜெயக்குமார் 2 சக்கர வாகனத்தில் கொண்டு வந்து சந்தோஷபுரம் வனத்துறை அலுவலகம் அருகே வீசிவிட்டு சென்றிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 6 பேரும் தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த வழக்கு தொடர்பாக பாத்தீங்கன்னா பெண்ணின் உறவினரான குளம்பேட்டையைச் சேர்ந்த சரவணன் மற்றும் நண்பர்களான விக்னேஸ்வரன், சச்சின், பிரதீப், ராஜேஷ் மற்றும் தினேஷ் ஆகிய 6 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இப்ப சிறையிலும் அடைச்சிருக்காங்க. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.